ஒருவேளை சாதாரண தொழில் செஞ்சு கொண்டிருக்கலாம், ஒருவேளை குடும்பத்துல ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். தேவ கிருபை உனக்கு இருந்துச்சுன்னா கர்த்தர் உன்னை சாதனையாளனாக, உன்னை ஆசீர்வாதத்துல சாதனையாளனாக, உன்னை கண்டுபிடிப்புல சாதனையாளனாக, உன்னை இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல சாதனையாளனாக, உனக்கு கொடுத்த ஐடி டிபார்ட்மெண்ட்ல உன்னை கிரியேட்டிவ் மைண்ட் கொடுத்து கர்த்தர் கிருபை உனக்கு வந்துச்சுன்னா இந்த உலகமே உன்னை பார்த்து எப்படியா உனக்கு இப்படிப்பட்ட டேலண்ட் இருக்கு, கிருபை என் கூட இருந்தது. எப்படிடா நீங்க ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிச்ச, கிருபை என் கூட இருந்தது. எப்படிடா எக்ஸாம்ல ஜெயிச்ச, கிருபை என் கூட இருந்தது. எப்படி நீ ஸ்கூலுக்கே போக மாட்டியே, இப்படி நல்ல மார்க் எடுத்திருக்கிறே, கிருபை என் கூட இருந்தது. எப்படா இவ்வளவு பெரிய பிசினஸ் மேனான, கிருபை என் கூட இருந்தது. தேவன் கிருபை உன் கூட இருந்தா நடுத்தெருலையும் கோபுரத்துல உயர்த்துவார். தேவ கிருபை உனக்குள்ள இருந்தா எந்த பாவத்தால் அடிமைப்பட்டிருக்கியோ அந்த பாவத்துல இருந்து விடுதலையாகி அந்த பாவத்துல வாழ்ற ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை, கிருபையை அளிக்கிறவனாய் கர்த்தர் மாற்றுவார்.